ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாத்து சாம் குக்கிங். இன்றைக்கி நம்ம பானிபூரி தான் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் 7 பொட்டேட்டோ போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மாவு மாதிரி மேஷ் ஆனதுக்கப்புறமா சால்ட்டு, சில்லி பவுடர், சாட் மசாலா, கொத்தமல்லி இலை ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்க. உங்களுக்கு வேணும்னா ஆனியன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெடியான மசாலாவை தனியாக வச்சிடணும். நெக்ஸ்ட்டு நம்ம பானி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, 2 பச்சை மிளகா, உப்பு, கொஞ்சம் லெமன் ஜூஸு புழிஞ்சுக்கோங்க. பெப்பர், அப்புறம் சாட் மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும். அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். இப்போ இது ஒரு பவுலில் ஃபில்டர் பண்ணி எடுத்துடணும். ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் 2 கேஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பானி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பூரியை ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு பூரியெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது பானிபூரிக்கு தேவையான எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கடையிலே ஃப்ரை பண்ண பேக்டு பூரியை கூட வாங்கிக்கலாம். ஆனால் நாங்கள் பூரி வாங்கி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதுக்கு பூரி எடுத்து ஒரு வாட்டை போட்டு அதில் மசாலாவை ஸ்டஃப் பண்ணி தண்ணியை ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.